வணக்கம். யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து தேனியில் பன்னீர்செல்வம் தனது நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் தேர்தலில் யாருடன் கூட்டணி என பன்னீர்செல்வம் அறிவிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணி அமைப்பது தொடர்பாக தனது ஆதரவாளர்களுடன் இந்த ஆலோசனையை நடத்தி வருகிறார். ஓபிஎஸ், தேமுதிக மற்றும் ராமதாஸ் உள்ளிட்ட மூவர் மட்டும் யாருடன் கூட்டணி அமைப்பார்கள் என்று தெரியாத நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் இடம்பெறுவார் என்றும் சொல்லப்படுகிறது. அமமுக அவர்களுடைய குக்கர் சீட்டை போட்டியிடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அல்லது பாஜக இருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய சின்னத்திலும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பது இன்னும் சற்று நேரம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தை மாதம் பிறந்தால் நல்ல முடிவு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தை பிறந்த தற்பொழுது 20 நாட்களை நெருங்கிவிட்ட நிலையில் இன்று அவர் முடிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில தினங்களில் பியூஷ் கோயல் அவர்கள் விளக்கம் வருகை தர இருக்கிறார். அப்பொழுது அவர் ஓபிஎஸ் உள்ளிட்ட தலைவர்களை மீண்டும் சந்திப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று பாஜக தனது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையும் விரைவில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களிடமும் துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் அவர்களுடைய முடிவுக்கு பின்பு கூட்டணி இறுதி வடிவம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவிற்கு ஒற்றை எண்ணிக்கையிலான இடங்களே அதிமுகவுக்கு முன் வருவதனால் அதிமுக தன்னுடைய கதவினை அடைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தேமுதிக கடும் நெருக்கடியில் இருக்கிறது. என்ன முடிவு தேமுதிக எடுக்கப் போகிறது, ஓபிஎஸ் என்ன முடிவு என்று அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது.